முன்னாடி எல்லாம் இந்த பூமிகா மட்டும்தான் நமக்கு குறைச்சல் கொடுப்பா. இப்போ அந்த சக்தியும் அர்ச்சனாவும் பூமிகாவோட சேர்ந்துட்டு நமக்கு குறைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. அந்த அமெரிக்கா டாக்டரை வச்சு பிடிக்க பார்த்தா, நேத்து ஹாஸ்பிடலுக்கு போனா அங்க வச்சும் என்ன பிடிக்க பார்த்தா. இவங்களை இப்படியே விட்டா நம்மளால ஜோதிகாவை அடையவே முடியாது. சர்வேஷ ராதிகாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவும் முடியாது. நம்மள பிடிச்சிருவாங்க போல இருக்கே. அடங்க மாட்டேங்கிறாளுங்க. இதுக்கெல்லாம் ஒரே வழி, ஜோதிகாவை தூக்க வேண்டியதுதான். அதுவும் சர்வேஷ வச்சே தூக்கணும். இதுதான் ஒரே வழி, வேற வழியே கிடையாது. அண்ணே, என்னண்ணே ஏதோ யோசனையிலே இருக்க? எல்லாம் உன்னோட கல்யாணத்தை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். உனக்கும் ராதிகாவுக்கும் கல்யாணம் நடக்காது போல இருக்க. நீ ராதிகாவை மறந்துடுறா. இதுக்கு என்ன செத்துருன்னு சொன்ன, செத்து போயிடுற. டேய் என்னடா போன, ராதிகா இல்லாம என்னால வாழ முடியாதுண்ணே. ராதிகா என்னோட உயிர் மூச்சுண்ணே. நாடி நரம்பு ரத்தம் எல்லாத்துலயும் ராதிகா தானே இருக்கா. டேய் தம்பி என்னடா? இதோ இப்ப இந்த கத்தி எடுத்து என் கழுத்தை அறுத்துக்கிறேன். விடுடா, விடு, விடு, விடுடா, 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 விடு. என்னடா காரியம் பண்ற நீ? பைத்தியமாடா உனக்கு? ஆமாண்ணே, எனக்கு பைத்தியம் தான். ராதிகா மேல பைத்தியம், கல்யாண பைத்தியம், காதல் பைத்தியம். ஏன்னா எனக்கும் ராதிகாவுக்கும் கல்யாணம் ஆகாதுன்னு சொன்ன. ஏன்னா நீ கட்டிக்க போற ராதிகாவும் உன்னை கொல்ல துடிக்கிற ஜோதிகாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். யோசிச்சு பாரு, நீ ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்க போறது ஜோதிகாவுக்கு தெரிஞ்சா சும்மா விட்டுருவாளாவ? யோசி. சரிண்ணா, இப்ப என்னென்ன பண்றது? உனக்கும் ராதிகாவுக்கும் கல்யாணம் பண்ணுனா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழி? நான் முதல்ல அதை சொல்லு. சொல்றேன். ஜோதிகாவை கடத்திட்டு வந்து அவ மெமரிய மொத்தமா அழிக்கணும். அப்பதான் அவ உன்னையும் மறந்துடுவா, ராதிகாவையும் மறந்துடுவா. நாம என்ன சொல்றோமோ அதை எதிர்க்காம அப்படியே கேட்போம். சரி, ஜோதிகாவை எப்படி கடத்துறது? நான் சொல்ற மாதிரி செய். சூப்பர், எல்லாம் சரிண்ணே. ஜோதிகாவை மெமரி லாஸ் பண்ணி நீ என்ன பண்ண போற? என்ன இவன் இப்படி ஒரு கேள்வி கேட்டா? அண்ணன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அண்ணே, அப்ப அமெரிக்கால இருக்காங்களே அண்ணி, அவங்கண்ணே. டேய், அவ அமெரிக்காக்கு, இவ இந்தியாக்குடா. அங்க போனா அவ ஒரு பொண்டாட்டி, இங்க வந்தா இவ ஒரு பொண்டாட்டி. அண்ணே, சரிண்ணே, உங்க காட்டுல அமோக விளைச்சல் தான். சரிடா தம்பி, நீ முதல்ல போயிட்டு ஜோதிகாவை தூக்கிட்டு வா. சரிண்ணே, உடனே தூக்கிடுறேண்ணே. வேகமா வரண்ணே. உன்னை வச்சே நான் விளையாடுறேன். சார், நான் கொடுத்துருந்தேன் மெமரி கார்டு. கூட ராதிகாவா? மேடம், நீங்க சொன்ன வீடியோ தானே மேடம்? சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். சர்வீஸ் சார்ஜ் எவ்வளோ? 500. 500ஆ? இந்தாங்க. Thank you.
இன்னும் நெருக்கமா இருக்கான். அப்ப மாக்காண்ண சொன்ன மாதிரியே சர்வேஷ கட்டிக்க போற பொண்ணு ராதிகாவா தான் இருக்குமோ? இல்ல சர்வேஷும் ராதிகாவும் ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்களா? ஒண்ணுமே புரியலையே. இத ராதிகா கிட்டே கேட்கலாம். ஆனா நம்ம விஷயம் அவளுக்கு தெரியாம பாத்துக்கணும். ஜோதிகா, எப்படி இருக்க ராதிகா? நான் நல்லா இருக்கேன் ஜோதிகா. நீ ఎలా ఉన్నావు? நல்லா தான் இருக்கேன். அப்புறம் நான் அன்னைக்கு உன் உட்டிய பார்க்க முடியாம போயிடுச்சுல, அதனால நீ அவரோட போட்டோ இருந்தா எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கிறியா? அனுப்புறேன். அவரை பார்த்துட்டு நல்லா இருக்காரா, எனக்கும் அவருக்கும் ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. சொல்றேன்டி. ஏய், நீ ஹஸ்பண்ட் காணோன்னு சொன்னியே, அவர் கிடைச்சிட்டாரா? அவர் எங்க இருக்காருன்னு ஒரு 90% கண்டுபிடிச்சிட்டேன்டி. நீ உன் உட்பியோட போட்டோ மட்டும் எனக்கு அனுப்புனேன்னு வச்சுக்கோயேன், 100% நான் அவரை கண்டுபிடிச்ச மாதிரி தான். ஏய், உன் ஹஸ்பண்ட கண்டுபிடிக்கிறதுக்கும் ஏன் உட்பி போட்டோ அனுப்புறதுக்கும் என்னடி சம்பந்தம் இருக்கு? அது சொல்றேன், சம்பந்தம் இருக்கு ராதிகா. முதல்ல எனக்காக அந்த போட்டோ மட்டும் கொஞ்சம் அனுப்பி வைக்கிறியா? என்ன இவ சம்பந்தமே இல்லாம போட்டோ கேக்குறா? சரிடி, నేను ఫార్వర్డ్ చేస్తాను. சரிடி, ரொம்ப தேங்க்ஸ். நினைச்ச மாதிரி அந்த நந்தகுமார் சர்வேஷ்க்கு பாத்திருக்க பொண்ணு ராதிகா தானா? முதல்ல இந்த விஷயத்தை இப்பவே பூமிகா கிட்ட வீட்டுக்கு போய் சொல்லணும். இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். 5 லட்சம் ரூபாய்க்கு எத்தனை சைபர்ல நீ உனக்கு தெரிசா? உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் 10 ரூபாய் கூட தர மாட்டேன். போட வெளியே. வெறும் பையன் உனக்கு என் பொண்ணை கொடுப்பேனா? அண்ணையா, అన్నయ్య కాఫీ వేణమ్మా. ఎందుకని అలా చెప్తున్నావు? என் பெல்லிக்கு டப்பு ரெடி பண்ண ஆரம்பிச்ச நாள்ல இருந்து உன் முகத்துல சந்தோஷமே போயிந்தே அண்ணையா. உங்களை இப்படி பாக்குறதுக்கு என்னவோ போல இருக்கு. பேசாம என் கல்யாணத்தை நிறுத்திட அண்ணையா. தாயே, என்னம்மா இது? எதுக்குமா இப்படி எல்லாம் பேசுற நீ? அம்மா, என் தங்கச்சிக்கு ஜாமனி கல்யாணம் பண்ணி வைக்கிறது இந்த அண்ணனோட கடமை அம்மா. அது எதுக்காக நீ கஷ்டமா நினைக்கிற? அது வேற ஒண்ணும் இல்லம்மா. வீடு தேடி போய் நான் கேட்டதும் நம்ம மாமையா அப்படி அவமானப்படுத்தி பேசினாரா, அது பார்த்து நான் கொஞ்சம் யோசனைல இருந்தம்மா. வேற ஒண்ணும் இல்ல. நீ எதுக்காக இப்படி பேசுற? நீங்க நிஜంగాதான் చెప్తున్నావా అన్నయ్య? ஆமாம்மா தாயே, நீ கவலைப்படாதே. போ போ, வேலை பார்த்துக்கோ. நானு நம்ம இடத்த விக்கிறதுக்கு புரோக்கர் கிட்ட பேசிருக்கேன். என்னாச்சுன்னு நான் போய் பார்த்துட்டு வரேன். அண்ணையா, நான் என்ன சொல்ல வரேனா? இருமா, நீ போ, வேலை பார்த்துக்கோ. போ, நான் பாத்துக்கிறேன் எல்லாமே. அண்ணையா, அதுக்கு அவசியம் காது பாவா. என்ன சொல்ற? இதிகோ வாங்கிக்கோங்க பாவா. తీసుకో. என்ன இது? பணம். என்ன பணமா? 10 லட்சம் ரூபாய். நானா ஊரை ஏமாத்தி உலகத்தை ஏமாத்தி சேர்த்து வச்ச ரூபா பாவா இது. நான் தெரியாம வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டேன். இத வச்சு ராதிகாவோட கல்யாணத்தை ஜாம்னு நடத்திடலாம் பாவா. தீஸ்கோ பாவா. நீ வேற எங்கேயும் நிலத்தையெல்லாம் விக்கணும்னு அலைய வேண்டாம் பாவா.
తీసుకోండి బావా. ஏய் என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இந்த பணத்தை பார்த்து தன்மானத்தை இழக்கிறவன் நினைச்சிட்டியா? இதே இடத்துல வச்சுட்டு வா போ. எதுக்கு வைக்கணும்? வீணா வீம்பு பேசாத பாவா. நீ எங்க வீட்டுக்கு வந்தது, எங்க நானா உங்களை அவமானமா பேசினது, பதிலுக்கு நீங்க நிலத்தை வித்தாவது ராதிகாவோட கல்யாணத்தை நடத்துவேன்னு சவால் விட்டது, இது எல்லாத்தையும் பார்த்து என் மனசு பொறுக்கல பாவா. అందుకే இந்த பணத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். ப்ளீஸ் பாவா, நம்ம குடும்பத்துக்கு சோறு போடுற நிலத்தை விற்க வேணாம் பாவா. உன்னை கட்டிக்கிட்டு நான் இந்த வீட்டுக்கு வந்தா அந்த நிலம் தானே பாவா நம்ம 2 பேருக்கும் காலத்துக்கும் சோறு போடும். அத போய் விக்கிறேங்கிறீங்க. அந்த நினைப்ப மாத்திட்டு இந்த பணத்தை தீஸ்கோ பாவா ப்ளீஸ். இத பாரு, என்ன கையால் ஆகாதவன் நினைச்சியா? கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது, தெரிஞ்சுக்கோ. நானும் மானஸ்தன். உங்க அப்பா கிட்ட நான் சவால் விட்ட மாதிரி என் தங்கச்சிக்கு ஜாம் ஜாமனு கல்யாணம் பண்ணி வைப்பேன், புரிஞ்சுக்கோ. அதுல எந்த மாற்றமும் இருக்காது. நீ போ. எதுக்கு நான் போகணும்? நீ வெல்லு. ஏய் ராதிகா ப்ளீஸ் ராதிகா, நீயும் உங்க அண்ணையா சொல்றத பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிற. நான் சொல்றது தப்பா? இந்த பணத்தை தீஸ்க சொல்லு ராதிகா ப்ளீஸ் ராதிகா. எதுக்குடி என் தங்கச்சியை சீண்டிட்டு இருக்க? இத பாரு, என் முடிவு தெளிவா சொல்லிட்டேன்ல. இந்த பணம் உங்க அப்பனே கொண்டு வந்து கொடுத்திருந்தாலும் நான் வாங்க மாட்டேன். எனக்கு நான் சொன்ன சொல்லுதான் முக்கியம். அதுக்காது பாவா. இத பாரு, என்ன உன் புருஷனை நினைச்சது உண்மையா? சொல்லு, உண்மையா? பாவா அப்படி நினைச்சது உண்மை இருந்தா இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போ. பாவா வீட்டுக்கு போன்னு சொன்னல, இங்க இருந்து கிளம்பமா நீ. இந்த பக்கமா தான் அந்த ஜோதிகா வருவான்னு அண்ணன் சொன்னாரு. இந்த பக்கம் அவ வரட்டும், தூக்கிடுறான். என்ன இன்னும் ஆளை காணோம்? சிம்மாசனேஸ்வரேணமாவோம் தேவகாரிய சமுதாய நமாவோம் உத்யத்பானுசகஸ்ராபாய நமாவோம் சதுர்பாகு சமன்விதாய நமாவோம் ராகஸ்வரூப. யார் பேருக்கு அர்ச்சனை? என் மச்சான் மதன் பேருக்கும் சரி, என் தங்கச்சி புருஷன் சர்வேஷ் பேருக்கும் அர்ச்சனை பண்ணுங்க. சரி. என்ன அந்த பழம் வேணும்? வாழைப்பழம் வேணுமா? பூஜை பண்ணிட்டு தரேன் உனக்கு. இரு தரேன். அத்தியபுரோக்த ஏவம் குண விசேஷன சகல வித்யாயாமஸ்யாம் சுபதிதோ அஸ்ய யஜமானஸ்ய சகல குடும்பஸ்ய க்ஷேம தைரிய வீரிய விஜயாயுः. ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரேணமாவோம் சிதக்னி புருஷாய. பல பேரோட பிரச்சனைகளை நீ தீர்ப்ப, என் குறைகளையும் நீதான் தீர்த்து வைக்கணும். செய்யாத குற்றத்துக்கு தூக்கு தண்டனை கைதியா நிக்கிற என் மச்சானை நீதான் காப்பாத்தணும். என் மச்சானை இந்த கதிக்கு ஆளாக்குன அந்த நந்தகுமார நீதான் போலீஸ்ல சிக்க வைக்கணும். என் தங்கச்சி ஜோதிகாவோட புருஷன் சர்வேஷ் மனநல சரியாகி வீட்டுக்கு வந்து என் தங்கச்சியோட சந்தோஷமா வாழணும். பத்திர புஷ்பாஞ்சலி பூஜாம் சமர்ப்பயாமி. என் 2
கோரிக்கையை எப்படியாவது நீ தீர்த்து வைப்பங்கிற நம்பிக்கையோட தான் நான் இங்க வந்திருக்கேம்மா. ஆக்னேயம் சர்வதேவானாம் ரூபோயம் இந்த தாலி என் கழுத்துல நிலைச்சு நிக்கணும். சாத்தியம் திருவத்தி சம்யுக்தம் அஞ்சனா ஜோதிதன்மயா என்ன கை விட்டுறாத. त्र्यंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् दीर्घायुष्मान भवा. இந்தம்மா பழம் வேணுமா உனக்கு? இந்தா வாங்கிக்கோ. வெரி குட். என்ன கீழே இறங்கணுமா? உங்க மனக்குறை எல்லாத்தையும் அம்பாள் கூடி சீக்கிரம் தீர்த்து வைப்பாமா. அதுக்கான உத்தரவு கிடைச்சிடுச்சு. எப்படி சாமி சொல்றீங்க? நீங்க கொடுத்த தேங்காய் உடைச்சதுல தேங்காய்க்குள்ள பூ இருக்கு. அது பாருங்க. இப்படி இருந்தா உங்க பிரார்த்தனை நிறைவேறும்னு உறுதியா சொல்லலாம். அந்த ஜோதிகாவை மெமரி லாஸ் பண்ணாதான் நான் ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்க முடியும். சாமி, நீங்க சொன்ன மாதிரி எனக்கு நல்லது நடந்தா என் மச்சானையும் என் தங்கச்சி புருஷனையும் இந்த அம்மன் சன்னதிக்கு நான் அழைச்சிட்டு வரேன். ஜோதிகாவை தூக்கிட்டு போய் நான் எப்படியாவது மெமரி லாஸ் பண்ணிட்டு ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கணும். ஜோதிகா வருவாளா மாட்டாளான்னு தெரியலையே. வரட்டும், இன்னைக்கு தூக்கிடுறேன். இந்த குழந்தை யார் குழந்தைனே தெரியல. வாழைப்பழத்தோட வருது, வாங்கி சாப்பிட வேண்டியதுதான். வா. நீங்க அம்மன் கிட்ட வச்ச கோரிக்கை கண்டிப்பா நடக்கும். கவலையே பட வேண்டாம். நம்பிக்கையோட போங்க, எல்லாம் நடக்கும். ப்ளீஸ் ப்ளீஸ். குட்டி என்ன தூக்கிக்கணுமா? சித்தப்பாவா? என்ன சொல்ற? சித்தப்பா. என்ன சொல்ற? சித்தப்பா. சித்தப்பாவா? எங்க காமி?
அண்ணே அண்ணே, பழண்ணே போறாங்க ஒண்ணே ஒண்ணுண்ணே அண்ணே போடா அறிவு கேட்டவன் என்ன காரியம் செய்ய சொன்னா என்ன செஞ்சுட்டு இருக்க உன்னை ஜோதிகாவை கடத்திட்டு சொன்னா வாழைப்பழம் சாப்பிட வந்திருக்கேன் ஜோதிகாவை ஒத்துக்கிட்டு வர வேலையை அண்ணே ஒரே ஒரு பழம் அண்ணே அண்ணே ஒண்ணே ஒண்ணுண்ணே அடி வாங்குவேன் நீ வாழைப்பழம் சாப்பிட ஆசைப்பட்ட அப்புறம் ராதிகாவை கல்யாணமே பண்ண முடியாது நீ பாத்தியா உனக்கு ராதிகா வேணுமா வாழைப்பழம் வேணுமா நீயே முடிவு பண்ணு ராதிகாவும் வேணும் வாழைப்பழம் வேணும்ண்ணே உன்னை அடிக்காதண்ணே அடிக்காத அறிவு கெட்டவன் எங்கடா எங்க போடா ஒரே ஒரு பழம் வரப்படியா இல்லையா நீ ரெடிமா ரெடிமா ரோலிங் போயிட்டு இருக்கு ரோலிங் போயிட்டு இருக்கு நீ என்ன குழந்தையா சார் அன்னைக்கெல்லாம் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அவளை பற்றி கெட்ட வார்த்தை சொல்லுவான் ஆனால் அந்த கெட்ட வார்த்தையை என்ன பண்ணுவான்னா அவனோட ஆஃபீஸில் இருக்கிற பாத்ரூமில் அந்த பொண்ணோட படம் வரைஞ்சி ஒரு அம்புக்குறி போட்டு கெட்ட வார்த்தையை எழுதி வைப்பான். நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஏகப்பட்ட பெண்களினுடைய பேர் இருக்கும். இன்னைக்கு மறைவாக கழிப்பறைகளில் எழுதி கொண்டிருந்த வாசகங்களை ஆண்கள் சமூக வலைத்தளங்களிலே பதிய விடுகிறார்கள்.